இயேசுவின் அன்பு சகோதரமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று மார்ச் மாதம் 13ஆம் நாள் நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து புனித ஹீப்பரசியா என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த ஹீப்பரசியா? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். இவர் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மறைசாட்சியாளர். இவர் ரோமானிய பேரரசில் ஒரு உயர் பதவியில் இருந்தவர். துருக்கியின் இஸ்மீட்டில் உள்ள நிக்கோதோமியாவில் பேரரசர் கல்லேரியஸின் ஏகாதிபதிய குடும்பத்தில் ஒரு பிரமுகராக பணியாற்றினார். டயோக்ளசியன் ஆட்சியின் போது பேரரசர் கல்லேரியஸ் அவர் தனது இராணுவத்திலும் அவரது நீதிமன்றத்திலும் பணியாற்றிய கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான். மேலும் புற மத கடவுள்களை வணங்கவும் அவர்களின் நம்பிக்கையை கைவிடவும் உத்தரவிட்டார். புனித ஹீப்பரசியா அதனை மறுத்து, இனிமேல் நான் விண்ணக அரசராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போர் வீரன், ஆகவே நான் வேறு மத கடவுள்களை வணங்க மாட்டேன் என்று உரத்த கூறினார். இதன் விளைவாக புனித ஹீப்பரசியா தனது கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டார். விசாரணையின் போது பல சித்திரவாதிகளுக்கு ஆளானார். இருப்பினும் அவர் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையை கைவிட மறுத்தார். ஆத்திரமுற்ற பேரரசன் கல்லேரியஸ் புனித ஹீப்பரசியாவை அவன் கண் முன்னே உயிருடன் தீயில் எரிக்க ஆணையிட்டான். அதன்படியே அவர் தீயில் எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இப்புனிதரின் தியாகம் பெரும்பாலும் நமக்கு சோதனைகளை எதிர்கொள்வதில் தைரியமும் மற்றும் நம்பிக்கையில் வேரூன்றி இருக்க பெரிதும் உதவுகிறது. பல சித்திரவதை மற்றும் மரணத்தை எதிர்கொண்டாலும் கூட இயேசுவை துறக்க புனித ஹீப்பரசியா மறுத்தது அவர் இயேசுவின் மீது கொண்டுள்ள பக்தியை குறிக்கின்றது. மேலும் சொல்லப்போனால் இவரின் தியாகம் ரோமானிய பேரரசுக்கும் ஆரம்பகால கிறிஸ்தவ மக்களுக்கும் இடையிலான நம்பிக்கை எவ்வாறு இருந்திருக்கின்றது என்று எடுத்து காட்டுகிறது. புனித ஹீப்பரசியாவின் மரணம் மூலம் பல கிறிஸ்தவர்கள் தங்களையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்கள். ஆகவே அன்புக்குரிய இறை சமூகமே, நாமும் நமது நம்பிக்கைக்காக எதை துறக்கப் போகின்றோம்? ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் அவர்களின் உயிரை துறந்தார்கள். ஆனால் நாம் நமது பாவங்களை துறந்து பிறரை அன்பு செய்வதன் மூலம், இயேசு கிறிஸ்துவின் நற்பண்புகளை பிறருக்கு அறிவிப்பதன் மூலம் கிறிஸ்தவ வாழ்வில் நல்ல வாழ்வு வாழ்வோம். மேலும் இறைவனுக்கு சான்று பகர்பவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.